தமிழ்நாட்டின் பெரும்பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மேட்டூர் அணையிலுள்ள காவிரி நீர் தற்போது பச்சை நிறமாக மாறி கடும் துர்நாற்றம் வீசுவதால் நீர்வாழ் உயிரினங்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதோடு இவற்றை குடிநீராக பருகும் மக்களுக்கும் நோய் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து புறப்படும் காவிரி 12 டெல்டா மாவட்டங்களை வருடிச் சென்று பூம்புகார் வங்கக்கடலில் இளைப்பாறுகிறது. சேலம், ஈரோடு, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 12 டெல்டா மாவட்டங்களில் சுமார் 17 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பிற்கு நீராதாரமாக இருந்து வருகிறது மேட்டூர் அணை. காவிரி கரையோரம் வழிநெடுகிலும் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடிநீர் நீரேற்று திட்டங்கள் மூலம் தமிழகத்தில் 28 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. மேட்டூரில் ஓடக்கூடிய இந்த காவிரி ஆறு தமிழகத்தினுடைய ஜீவ நதி மட்டுமல்ல, மிகவும் புனித நதியாக நம்முடைய தமிழக மக்களால் போற்றப்படக்கூடியது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசடைஞ்சு துர்நாற்றம் வீசி பச்சை படர்ந்து ஒரு மிக கேவலமான ஒரு சூழ்நிலையில இந்த ஆறு மாசடைந்து இருக்கிறது. இது மாசடைகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீர்வாழ் உயிரினங்கள் மட்டுமல்ல, குடிக்கிறவங்களுக்கு துர்நாற்றம், வயிற்றுப்போக்கு, உடல் உபாதைகள் ஏற்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கம்பெனிகளுக்கு இங்கிருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இங்கிருந்து தான் வேலூர் வரையிலும் சென்னை வரையிலுமே குடிநீர் போகுது. இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நதி இன்னைக்கு மிகவும் கேவலமான ஒரு அவல நிலையில் இந்த காவிரி ஆறு இருக்கிறது. மக்களும் மிகவும் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இது முறையான சுத்திகரிப்பு செய்யலைனாக்கா மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த நதியிலிருந்து மிகப்பெரிய ஆபத்துகள் தான் அதிகமாகும். எனவே அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த காவிரி ஆற்றை மாசிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் மாசற்று இருந்தாலும் அதன் பிறகு காவிரி நீரில் வெள்ளை மற்றும் பச்சை நிறங்களில் ரசாயனம் போன்ற திரவங்கள் கலப்பதால் தண்ணீர் பச்சை நிறமாக மாறி கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் மீன்வளம் பாதிப்பதோடு அந்த தண்ணீரை நீரேற்று திட்டங்கள் மூலம் சுத்திகரிப்பு செய்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டாலும் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல கிராமங்களில் தண்ணீரை பருகும் பொதுமக்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனையை உடனடியாக கவனம் செலுத்தி சரி செய்து தர வேண்டும் என அங்கிருக்கும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். நம்ம டேம்ல இருந்து வர தண்ணி கிளியர் ஆகும். அதுக்கு இடைப்பட்ட கேப்ல எங்க இருந்து ஒரு கெமிக்கலா அது என்னன்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் கிரீன் கலர்லயும் ஒயிட் கலர்லயும் பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகுது வாட்டர்ல. இப்போ என்னன்னா தண்ணீர் காவிரி ஆறு மெயினா குடிநீருக்கு தான் மெயினா, குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துறோம். அதுல இந்த மாதிரி ஒரு கலப்படம் நடக்குது அப்படின்னா இது நீர்வளத்துறை பொறுப்பெடுத்து இது ஒரு ரெட்டிஃபை பண்ணி கொடுக்கணும். இதோட ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இது எதனால என்ன மிக்ஸ் ஆகுது, எங்கிருந்து வருது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நீர்வளத்துறை கவனிச்சு அரசுக்கு கொண்டு போய் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது சுற்றி இருக்க கிராமங்களுக்கு அனைத்தும் தண்ணி சப்ளை ஆகுது. சப்ளை ஆகும்போது இதில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே பாதிப்பாங்க. இதில் என்னன்னா வயிற்றுப்போக்குலேருந்து வாமிட்லேருந்து எதனால ரீசனே இருக்காது. சப்போஸ் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த நீர்னால என்ன இன்ஃபெக்ஷன் வேணாலும் ஆகலாம். அதனால நீங்களே பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயே மிக்ஸ் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேரெக்டாக இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ திடீர்னு பார்க்கும்பொழுது இது வரைக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் பார்க்கல. இன்றைக்கி நாங்கள் பார்த்ததுனால மக்கள்கிட்ட கொண்டு போகணும். மக்கள் மூலியமாக நம்ம அரசுக்கு இது ஒரு கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். இதை நீர்வளத்துறை சரி செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.